கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே யாவருக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். ஒரு பணக்கார வெள்ளைக்கார சிறுவன் சிறு வயதிலே தன் தாயை இழந்து விட்டான். அவனுடைய தகப்பனார் வசதி உள்ளவர் என்பதால் அவர் வேறொரு பெண்ணை திருமணம் செய்து கொண்டார். இந்த சிறுவனை கவனித்துக் கொள்ள வீட்டில் இருக்கும் வேலைக்காரிகளில் ஒரு பெண்ணை நியமித்தார். அவள் கருப்பின பெண். அவள் ஒவ்வொரு நாளும் இந்த சிறுவனை தாயை போல பராமரித்து வந்தாள். கற்பர்கள் எல்லாம் அந்த காலத்திலே அடிமைகளாக வேலை செய்து வந்தார்கள். அவர்களுக்கு உரிமை இல்லை, ஆனால் அன்பு செலுத்தவும் அரவணைக்கவும் அவர்களுக்கு தெரியும். அவன் வளர்ந்து ஒரு அரசியல் கட்சியிலே முக்கிய பிரமுகராக அவன் ஒரு அமைச்சராகி விட்டான். அவன் அமைச்சராக பணியாற்றி கொண்டிருக்கும் போது அவனுக்கு ஒரு தகவல் வந்தது. உங்கள் வீட்டிலே உங்களை பராமரித்த அந்த கருப்பின பெண் மரித்து போனாள். உடனே இவன் தன் வேலைகளை எல்லாம் ஒத்தி வைத்து விட்டு அவளை அடக்கம் செய்ய ஏற்பாடுகளை செய்தான். அப்பொழுது இவர் சொன்னார், சிறு வயதிலிருந்தே அதிகாலையிலே எனக்கு ஒரு சத்தம் கேட்கும். இந்த பெண்மணி கையிலே காபி, துண்டு, பல் துலக்கும் பொருட்கள் எல்லாவற்றையும் ஒரு தட்டிலே வைத்துக்கொண்டு, மகனே எழுந்திரு, கர்த்தர் தந்த இனிய காலை பொழுது உதயமாகிவிட்டது, இந்த நாளின் நன்மைகளை அனுபவிக்க நீ எழுந்து உன்னை ஆயத்தப்படுத்திக் கொள் என்று சொல்வாள். அந்த குரல் எனக்கு பரிச்சயமானது. ஒவ்வொரு நாளும் நாம் காலையில எழும்போது கர்த்தர் தரும் அந்த இனிய நாள் உதயமாகி விட்டது, இந்த நாளின் நன்மைகளை பெற்றுக்கொள்ள நீ உன்னை ஆயத்தமாக்கிக் கொள். இந்த வார்த்தைகள் எப்பொழுதும் என் இருதயத்திலே பதிந்து விட்டது. என்னுடைய மனம் என்னுடைய வீட்டை நினைக்கும் போதெல்லாம் அவளைத்தான் நினைக்கும். அவளை அடக்கம் செய்வதற்கு வெள்ளைக்காரர்கள் அடக்கம் செய்யும் கல்லறையிலே ஒரு இடத்தை தேர்வு செய்யுங்கள். ஏனென்றால் ஒரு நாள் நானும் மரித்து இந்த வெள்ளைக்காரர்களோடு தான் அடக்கம் பண்ணப்படுவேன். அப்பொழுது எனக்கு அருகே படுத்திருக்கும் இந்த கருப்பின பெண் நிச்சயத்திலே என்னை, மகனே எழுந்து, கர்த்தர் ஆயத்தம் பண்ணின இனிய காலை உதயமாகிவிட்டது, இந்த நாளின் நன்மைகளை பெற்றுக்கொள்ள நீ ஆயத்தப்படு என்று சொல்வாள். அந்த சத்தம் அப்பொழுது எனக்கு கேட்கும். அப்படியே அந்த கருப்பின பெண்ணை முதலாவதாக வெள்ளைக்காரர்கள் அடக்கம் பண்ணும் இடத்திலே அடக்கம் பண்ணினார்கள். ஆனால் தேவகுமாரனாகிய இயேசு கிறிஸ்து வலுவாய் துணிக்கும் எக்கால சத்தத்தோடே அவர் பூமிக்கு இறங்கி வரும்போது பூமியின் தூளிலே நித்திரை பண்ணிக்கிறவர்களாகிய பரிசுத்தவான்களும் பாவிகளும் ஆகிய திரள் கூட்டமான ஜனங்கள் உயிரோடு எழுந்திருப்பார்கள். அவர் தம்முடையவர்களோடு சேர்த்துக் கொள்வார். 1 கொரிந்தியர் 5:52-53. எக்காலம் துணிக்கும், அப்பொழுது மரித்தோர் அழிவில்லாதவர்களாய் எழுந்திருப்பார்கள், நாமும் மறுரூபமாக்கப்படுவோம். அழிவுள்ளதாகிய இது அழியாமையையும் சாவுக்கு ஏதுவாகிய இது சாவாமையும் தரித்துக் கொள்ள வேண்டும். 1 கொரிந்தியர் 5:22. ஆதாமுக்குள் எல்லாரும் மரிக்கிறது போல கிறிஸ்துவுக்குள் எல்லாரும் உயிர்ப்பிக்கப்படுவார்கள். அவனவன் தன் வரிசையிலே உயிர்ப்பிக்கப்படுவான். முதற் பலனானவர் கிறிஸ்து, பின்பு அவர் வருகையில் அவருடையவர்கள் உயிர்ப்பிக்கப்படுவார்கள். மரித்தோர் உயிர்த்தெழுதல் வெவ்வேறு காலகட்டங்களாக நடக்கப் போகிறது. முதற் பலனானவர் கிறிஸ்து, அவர் உயிர்த்து எழுந்து பரலோகத்திலே வீற்றிருக்கின்றார். அவர் வரும்போது அவருடையவர்கள் முதலாவது உயிர்ப்பிக்கப்படுவார்கள். பின்பு சகல ஜனங்களும் வெள்ளை சிங்காசன நியாய தீர்ப்புக்கு முன்பாக வந்து நிற்கும்படி எல்லாரும் உயிரோடு எழுந்திருப்பார்கள். மறுமையை குறித்த நம்பிக்கை உங்களுக்கு இருந்தாலும் இல்லாவிட்டாலும் கர்த்தருடைய நியமங்கள் மாறாது. அப்படியானால் நாம் என்ன செய்ய வேண்டும்? அவரை விசுவாசிக்கிறவன் ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படான். நீங்கள் பெரிய பெரிய காரியங்களை செய்து பயங்கரமான பக்தி செயல்களை நிறைவேற்ற வேண்டும் என்று கர்த்தர் சொல்லவில்லை. மனம் திரும்பி சுவிசேஷத்தை விசுவாசியுங்கள், அப்பொழுது நித்தியத்தில் இடம்பெறுவீர்கள். அப்படிப்பட்ட நல்ல சிந்தனைகளோடு நாம் வாழ கர்த்தர் நமக்கு நல்ல கிருபைகளை தந்தருள்வாராக. ஆமேன்.